என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அம்மாச்சி, அவரையும் குழந்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மாச்சி எனக்கு மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா நீங்க மட்டும் இல்லைன்னா நிச்சயமா என்னால அவரையும் குழந்தையும் பார்த்துருக்கவே முடியாது. அதான் நான் சொன்னதில்ல ஐச்சிக்கண்ணு, உன் புருஷனை பார்க்க உன்னை கூட்டிட்டு போக வேண்டியது என் பொறுப்புண்டு. நான் சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வந்து உன்னை பார்க்க வச்சுட்டுனா அதே மாதிரி அந்த பம்பரக்கட்டு தலையனோட உனக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தி உன்னை உன் புருஷனோடய சேர்த்து வச்சு விடுறேன். ஒன்றும் கவலைப்படாத. சரி அம்மாச்சி, ஆனா நீங்க என் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு தைரியமா இருக்கு. அது இந்த அம்மாச்சி உன் கூட இருக்கிறது நீங்க என்னத்துக்கு கவலைப்பட்டுட்டு கிடக்கவோ? அதான் அந்த டாக்டர் தம்பி சொன்னார்ல, கூடிய சீக்கிரத்துல இந்த பம்பரக்கட்டு தலையனுக்கு ஒரு முடிவு கட்டி உன் அம்மா அப்பா சம்மதத்தோடயே உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறமுண்டு. அப்புறம் என்னத்துக்கு நீ கவலைப்படுறவோ? எல்லாத்தையும் உன் புருஷன் பாத்துக்கிடுவாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் முடிகிற வரைக்கும் உன்னை இந்த மாதிரி கோயிலுக்கு போறோம் குளத்துக்கு போறேன்னு சொல்லி உன் புருஷனையும் உன் பிள்ளையும் பார்க்க வைக்க கூட்டிக்கிட்டு போக வேண்டியது இந்த அம்மாச்சியோட பொறுப்பு. நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி அம்மாச்சி. சரி நம்ம கோயிலுக்கு போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். இப்போ நம்ம உள்ள கோயிலுக்கு போய் சாமி கும்பிட நின்றோம்னா ரொம்ப நேரம் ஆகி போகும். அப்புறம் அந்த பம்பரக்கட்டு எனக்கு டவுட் வந்துடும். அதனால பேசாம இங்க வெளியவே நின்று சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? சரி அம்மாச்சி. சரி எல்லா பிரச்சனையும் சரியாய் போகணும். சீக்கிரம் புரிச்சம்புலியோட போய் சேரணும்னு சொல்லி இங்க வெளியவே நின்னுக்கிட்டு சாமி கும்பிடு. சரி அம்மாச்சி. டி மச்சான், எப்படியோ நீ சொன்ன மாதிரி அந்த காப்பித்தூள் மண்டிய கிட்ட சோனா கிட்டப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுரா. நான் கூட எங்க என்ன பார்த்ததும் நீ சோனா இல்ல சக்தி தானேன்னு கண்டுபிடிச்சிருவானோன்னு பயந்துட்டேன்டா. ஆனா அந்த வலிஞ்சா மூஞ்சி என்னையவே சோனான்னு நம்பிட்டான்டா. அடி சக்தி, நான் தான் சொன்னலடா, நம்ம போட்ட வேற எந்த பிளான் வேணா சொதப்பி இருந்திருக்கலாம். ஆனா இந்த சோனா பிளான் சொதப்பவே சொதப்பாதுன்னு. ஆமாண்டா மச்சான், எது எப்படியோ சரி. சோனா கெட்டப்ப போட்டதுல எப்படியோ அவனை சிக்க வச்சு கொஞ்சம் செருப்படி வாங்க வச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்டா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதடா சக்தி. முதல்ல இந்த சோனாவை வச்சு எப்படியாவது ஐஷோட அம்மா அப்பா கிட்ட அவன் கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் அவனுக்கு செருப்படி இல்லை, அவனுக்கு சாவடி நான் கொடுக்குறேன்டா. டேய், அப்புறம் பாதியிலேயே நான் அத்து விட்டு ஐஷுவை பார்க்க போறேன்ட்டு போனியே, அவ எப்படிடா உன்னைய பார்க்க வந்தா? ஐயோ டே சக்தி, அதை சொல்ல மறந்துட்டனே. ஐஷுவை அவ அம்மாச்சி தாண்டா வெளியே கூட்டு வந்தாங்க. அவ போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணனோ அதே மாதிரி என்ன பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவளும் என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காடா. அதனாலதான் அவ அம்மாச்சி அந்த ராகேஷ் கிட்ட கோயிலுக்கு போறோன்னு போய் சொல்லிட்டு என்ன பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவளாலையும் என்னையும் ரியாவையும் விட்டு இருக்க முடியலடா. ஆனா அவ அம்மா அப்பா ராகேஷ் இவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சுதான்டா அவ வேற வழி இல்லாம என்னை விட்டு போயிருக்கா. சரி விடுறா மச்சான், ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அதான் அந்த ராகேஷ்க்கு இப்போ ஒரு முடிவு கட்ட போறோம்ல, அந்த ராகேஷ்க்கு மட்டும் ஒரு முடிவு கட்டிட்டோன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் ஐஷுவோட அம்மா அப்பா மனசை மாத்திர வேலையெல்லாம் நீ ஈஸியா பண்ணிடுவ. அதுக்கப்புறமா நீயும் ஐஷுவும் ஒன்னு சேர்ந்துடலாம். ஆமாண்ட சக்தி, நானும் அந்த நம்பிக்கையில தான் ஐஷுக்கு தைரியம் சொல்லி அனுப்பியிருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ராகேஷ் கெட்டவன் அவங்க அம்மா அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணி அவங்க ஐஷு விஷயத்துல பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்டா. அதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ஐஷுவை நிச்சயமா அவங்களே என் கூட சேர்த்து வச்சிருவாங்க. டேய், அதெல்லாம் சீக்கிரமாவே நடக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத. அது சரி, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ராகேஷ் போன் நம்பர் கேட்டது ஏதோ ஒரு போன் நம்பர் சொன்னீங்க, அது யாரு போன் நம்பர்டா? நீ பாட்டுக்கு வாயில வந்த நம்பரை அடிச்சு விட்ட. கடைசியில அவன் போன் பண்ணி அந்த நம்பருக்கு போன் கிடைக்கலன்னா அவனுக்கு டவுட் வராதாடா? அதெல்லாம் ஒன்றும் டவுட் வராதுடா சக்தி. நான் சோனா நம்பர் தானே கொடுத்தேன். என்னது சோனா நம்பரா? டேய், நான் தானடா சோனா. ஆமாண்டா, நீ தான் சோனா. அடே, அப்ப நீ கொடுத்தது ஏன் நம்பராடா? ஆமாண்டா சக்தி, பின்ன சோனாக்கு போன் பண்ண நீ தானடா பேசணும், அப்ப ஓ நம்பர் தானடா கொடுக்கணும். அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சுடா, ஏதோ இந்த நம்பர் எங்கேயோ பழக்கமான நம்பர் மாதிரி இருக்கேன்னு. டி பாவி பயலே, ஏதோ உன் கூட இந்த சோனா கெட்டப்ப போட்டுக்கிட்டு வரும்போது மட்டும்தான் எனக்கு டார்ச்சர் நினைச்சேன். ஆனா இப்படி என் நம்பரை வேற கொடுத்து இனி அந்த நாய் எனக்கு போன் வேற பண்ணி தொலைவானேடா. நான் எப்படிடா சமாளிப்பேன்? சமாளிச்சுதான்டா சக்தி ஆகணும். செய்வன திருந்த செய்யன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எது செஞ்சாலும் அதுல ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும்டா. எனக்கு இருக்கிற பர்ஃபெக்ஷன் உன்கிட்ட இல்லையடா சக்தி. இப்ப கூட பாரு, சோனா கேட்டப்ப போட்டு சக்தி மாதிரி பேசிட்டு வர. டே, நான் உன்கிட்ட தானடா பேசிட்டு வரேன். அந்த ராகேஷ் கிட்ட பேசும்போது சோனாவா பேசினா பத்தாது? டி சக்தி, பாத்தியா, இதுதான் உன்கிட்ட பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு சொல்றேன். இப்ப நீ சோனா கிட்ட போட்டிருக்கும் போதே சோனாவாவே பேசி பழகினாதான் நாளைக்கு அவங்கிட்ட பேசும்போது உனக்கு தயங்காம ஃப்ளோவா பேச வரும்.
இல்லைன்னா நாளைக்கு அவங்கிட்ட பேசும்போது சக்தி மாதிரி பேசி மாட்டிக்குவ. அதனால ஒழுங்கா சோனா மாதிரி பேசு. டேய் என்னடா சொல்ற? இப்படியெல்லாம் சொல்லாதுடா, எனக்கு பயமா இருக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் என் சோனா டார்லிங். டேய் நாட்டி பாய், சோனாவை பார்த்து வழியாம ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுடா. ஓகே சோனா டார்லிங். கடவுளே, சீக்கிரமா இந்த ராகேஷ் பிரச்சனை சரியாகி நான் ஷமீரோட போய் சேரணும். ஏன் அம்மாப்பா ஷமீரோட அம்மாப்பான்னு யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம நான் ஷமீர் ரியா 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் நல்ல வழி காமிக்கணும். டேய் பார்த்து ஸ்லோவா போடா. ஐயோ சாரி சோனா டார்லிங், ஸ்பீட் பிரேக்கர். யார் இந்த பொண்ணு? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே. இவளே எதுக்கு ஷமீர் பைக்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காரு? ஆமா மச்சி. அது சரி, அவன் பின்னால வண்டியில ஏத்திட்டு போற பொண்ணு யாரு? எதுவும் தெரிஞ்ச பொண்ணா? இல்ல மச்சி, யாருன்னு தெரியல. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அட என்னன்னு சொல்ற? அந்த பொண்ணும் அதோட துணியும் ஒரு சைஸாவில இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தாலே ஏதோ நல்ல பொண்ணு மாதிரியே தோணலையே. அந்த பொண்ணு எதுக்கு ஓபர்ஸ் பைக்ல ஏத்திட்டு போயிட்டு கிடக்கா? அதான் மச்சி, எனக்கும் ஒன்றும் தெரியல. எந்த பொண்ணையும் அவர் பைக்லலாம் கூட்டிட்டு போக மாட்டாரு. ஆனா என்னன்னு தெரியல மச்சி. இங்க பாரு ஐச்சுக்கண்ணு, நான் சொல்லிலேன்னு நீ தப்பா நினைச்சுக்கிடாத சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஆம்பளைங்க எல்லாம் எப்படின்னு கேட்டா 10 நாள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு பாப்போம்னு தோன்ற ஆளுங்க. இதுல நீ வேற உன் புருஷனுக்கு வீட்ல சாப்பாடே போடாம பட்டினி போட்டு வச்சிருக்க. அப்படி இருக்கிறவனுக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு தோன்றதுல ஒன்றும் தப்பு இல்லை பாத்தியா? அம்மாச்சி நீங்க என்ன அம்மாச்சி சொல்றீங்க? இங்க பாரு ஐச்சுக்கண்ணு, நான் என்ன சொல்ல வாரேங்கிறது உனக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இங்க பாரு ஐச்சுக்கண்ணு, எப்பேற்பட்ட நல்லவனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருப்பான். அந்த கெட்டவன் வெளியே வர்றதும் வராம இருக்கிறதும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்ததுதான். ஐயோ அம்மாச்சி, அவர் ஒன்றும் அப்படிப்பட்டவர் இல்ல. அவரை விட்டு நான் பிரிஞ்சு போய் 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல அவர் நினைச்சிருந்தா வேற ஒரு பொண்ணை பார்த்து இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணாம எனக்காக இந்த 2 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாரு. நிச்சயமா அவர் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. இது வேற ஏதாவது தான் இருக்கும். சரி ஐச்சுக்கண்ணு, அப்படி எதுவும் இல்லைன்னா சந்தோஷம் தான். ஆனா நான் எதுக்கு சொல்றேன்டா, நீ அம்மாவுக்காக பாக்குறேன் ஆட்டுக்குட்டிக்காக பாக்குறேன்னு சொல்லி உன் புருஷன் கூட சேராம அவனை ஒதுக்கி வச்சிருக்க. ஒரு இடத்துல அன்பு கிடைக்காம போகையில அன்பு கிடைக்கிற இடத்தை நோக்கி போறதுதான் மனுஷனோட மனசு. அதுலயும் ஆம்பளைங்களோட மனசு ரொம்ப பலவீனமானது. 10 பேர் அடிக்க சொன்னா அடிச்சு விடுவானுங்க. ஆனா நம்ம மனசு கஷ்டப்படுறாப்புல ஒரு வார்த்தை பேசிட்டா உடனே மனசொடிச்சு போயிருவாங்க. அதுலயும் நீ உன் புருஷ மனசுல ஏற்படுத்தின காயம் ரொம்ப பெருசு. அதுக்கு மருந்து போட யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவன் அந்த பக்கம் சாயறதுல எந்த தப்பும் இல்ல பாத்தியா? நான் சொல்லிருது உனக்கு புரியும்னு நினைக்கிறாச்சு கண்ணு. என்னைக்குமே புருஷனை நம்ம முந்தானைக்குள்ளேயே முடிச்சு வச்சுக்கிடணும். கொஞ்சம் இலக்கம் கொடுத்தா கூட காரியம் நம்ம கையை விட்டு போயிடும். அப்புறம் கடைசியில ஐயோ நாளும் வராது, அம்மா நாளும் வராது. யோசிச்சு காய்ச்சு கண்ணு. டேய், நீ ஸ்கூல்ல சேரும்போது உனக்கு யூனிஃபார்ம் வாங்க போனல, அப்போ 2-3 செட் Dress எக்ஸ்ட்ரா எடுத்தமே. அப்ப வாங்குனதுடா தீரா. அதுக்கப்புறம் இத போட்டு விடுறதுக்கு எங்கயுமே நம்ம வெளியவே போல. இப்பதான் நீ ஆதி நிலாவோட ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்னல, அதனால தான் உனக்கு இத போட்டு விட்டுருக்கேன். ஓ சரிம்மா. அம்மா, ஆதி நிலா, அமுதா பெரியம்மா, கதிர் பெரியப்பா எல்லாரும் எங்கயோ கல்யாணத்துக்கு போறாங்களா? அதான் என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நானும் போவேனே. சரி சரி போயிட்டு வாடா தீரா. ஆனா அங்க போய் அது வேணும் இது வேணும்னு பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் தொல்லை பண்ணக்கூடாது, சரியா? ஐயோ அம்மா, நான் என்ன அவங்களோட கடைக்கே போறேன் அது வேணும் இது வேணும் கேக்குறதுக்கு? நாங்க கல்யாணத்துக்கு போறோம்மா, அங்க என்ன கேட்க முடியும்? ஐயோ சரி சரிடா, உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சா சரிதான். எனக்கெல்லாம் தெரியுமா, உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. அரவிந்தப்பா, நீங்களும் எங்களோட வரீங்களா? ஜாலியா இருக்கும். இல்லடா தீரா, நான் வரல. நீ பெரியம்மா பெரியப்பாவோட போயிட்டு வா. சரி அரவிந்தப்பா. அந்த ராகேஷால சீதாவுக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு எவ்வளவு நாளைக்கு பயந்துகிட்டே இருக்கிறது. பேசாம அந்த உண்மையை நம்மளே சொல்லிட்டா சொன்னா நிச்சயமா அவ கோவப்படுவா. கோவப்பட்டு நம்ம சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டா கூட பரவாயில்ல. ஆனா அந்த கோவத்துல எங்க நம்மளை விட்டு போயிருவாளோன்னு தான் பயமா இருக்கு. ஆனா இந்த உண்மையை சீதாவுக்கு தெரியாமையே ரொம்ப நாள் மறைக்க முடியாது. வேற யாரோ சொல்லி இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவளோட கோவம் இன்னும் அதிகமா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளே அந்த விஷயத்த சொல்லிட்டா எப்படியாவது சமாளிச்சிடலாம்.
இன்னைக்கு வேற சிரிச்சிட்டு நல்ல மூட்ல இருக்கா. பேசாம இந்த உண்மையை இன்னைக்கே சொல்லிடலாமா? சரி, சொல்லி பார்ப்போம். மாமா, நான் ஆதியும் நிலாவும் ரெடி ஆயிட்டாங்கன்னு பார்த்துட்டு வரேன். சரி சரி போ. சீதா, சொல்லுங்க அரவிந்த். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். என்ன விஷயம் அரவிந்த், சொல்லுங்க. அது வந்து சீதா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுன்னு என்கிட்ட கேட்டான். எனக்கு அதுக்கு என்ன முடிவு பண்றதுன்னே தெரியல. அதான் நான் அதை உன்கிட்ட சொல்றேன். உனக்கு அதுல என்ன தோணுதோ அதை சொல்றியா? அட இவ்வளவுதானா அரவிந்த்? சரி சொல்லுங்க, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்றேன். அது ஒன்றும் இல்லை சீதா, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்றான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுக்கும் அவன் லவ் பண்ற பொண்ணுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது வந்து அவன் குடிச்சிட்டு தெரியாம சுயநினைவு இல்லாம அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அதனால அந்த பொண்ணு அவன் மேல கோவப்பட்டு அவனை விட்டு போயிட்டா. ஆனா அவன் அந்த பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்றான் சீதா. அந்த பொண்ணு இல்லாம அவனால இருக்கவே முடியாதுன்னு சொல்றான். அதான் அந்த பொண்ணை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியலன்னு என்கிட்ட ஐடியா கேட்டான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சீதா. அதான் நான் உன்கிட்ட கேட்கலான்னு. என்கிட்ட கேட்டா அந்த பொண்ணு அவனை மன்னிக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். சீதா, ஆமா அரவிந்த், இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. ஐயோ சீதா, அவன் வேணும்னு பண்ணல. ஏதோ தெரியாம குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாம தான் பண்ணிட்டான். என்ன அரவிந்த் தெரியாம? இல்ல நான் கேக்குறேன், குடிச்சா அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் கூடவா வித்தியாசம் தெரியாம போயிடும்? ஏன் அரவிந்த், இன்னைக்கு அவன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட சுயநினைவு இல்லாம தப்பா நடந்துக்கிட்டான்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை அந்த பொண்ணு அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் நாளைக்கு இதே மாதிரி சுயநினைவு இல்லாம வேற ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு வந்து சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்கறதே பெரிய தப்பு. அந்த பொண்ணோட இடத்துல நான் இருந்திருந்தா கூட நிச்சயமா அந்த அயோக்கியனை மன்னிச்சிருக்கவே மாட்டேன். சீதா, தெரியாம நடந்தது நடந்துருச்சு. ஆனா அதுக்காக இப்போ அவனை அந்த பொண்ணு மன்னிக்காம இருந்து என்ன ஆக போகுது? அதான் அவன் அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சொல்றானே. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் சரியா போயிடும்ல சீதா? அதுக்கு எப்படி அரவிந்த் சரியா போகும்? என்னதான் அவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது பெரிய தப்பு தானே அரவிந்த்? அது எப்படி அரவிந்த் சரியா போகும்னு சொல்றீங்க? எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசியில போய் மன்னிப்பு கேட்டா அவ பட்ட கஷ்டம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல அவ மேல அவ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருப்பா, அந்த நம்பிக்கை அவன் நாசமாக்குனானே, அது இல்லைன்னு ஆயிடுமா? மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு ஈஸியா மன்னிப்பு கேட்டு முடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்டவனுங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கொடுக்க கூடாது அரவிந்த். இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஒரு போலீஸ், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு அவனை கஷ்டப்பட்டு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அதுக்கப்புறமா அவனை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தினதுக்கு அப்புறமா பொய் சாட்சி சொல்லி அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு அவனை வெளியே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் அரவிந்த்? அப்படியே நடு ரோட்ல வச்சு அவனை என்கவுண்டர் பண்ணிடலாம்னு தோணும்ல? உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறவனுங்களை எல்லாம் என்கவுண்டர் தான் பண்ணணும் அரவிந்த். ஐயோ சீதா, என் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி கேட்கும் போதே நீ இவ்வளோ கோவப்படுற. அவனை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்ற. அந்த ஆளு நான் தானே தெரிஞ்சா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு நீ தானே தெரிஞ்சா, நீ இன்னும் எவ்வளோ கோவப்படுவ? சத்தியமா நீ என்ன மன்னிக்கவே மாட்ட. இங்க பாருங்க அரவிந்த், அவர் என்னதான் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது அரவிந்த். அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. அவனுக்கு உண்டான ஒரே தண்டனை அந்த பொண்ணை பிரிஞ்சு அவன் கஷ்டப்படுறது மட்டும்தான். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அரவிந்த். என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்களோ அது உங்க விருப்பம். அரவிந்த், அந்த ராஜேந்திரன் மாமாவோட பொண்ணுக்கு கல்யாணம்னு கூப்பிட்டுருந்தாருல, அதான் எல்லாரையும் குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னாரு. எங்க எல்லாரும் போறது? அதான் நானும் அமுதாவும் குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வரலான் இருக்கோம். நீயும் சீதாவும் வரீங்களா அரவிந்த்? ஐயோ இல்லைண்ணே, பரவாயில்ல. குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னதுக்காக இத்தனை பேருமா போக முடியும்? பரவாயில்லண்ணே, நீங்களும் அண்ணியும் குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி அரவிந்த். சரி, அப்ப குழந்தைங்களாம் வெளியே தான் நிக்குதுங்க, நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம்.
சரிண்ணே போயிட்டு வாங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ என்ன ஸ்டேஷனுக்கு கிளம்பல? அது போகணுண்ணே. ஐயோ என் மாமா கேக்குறீங்க பாருங்க கேள்வி. நம்ம எல்லாரும் குழந்தைங்களை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போறோம். சீதாவை தனியா விட்டுட்டு அவர் எப்படி மாமா ஸ்டேஷனுக்கு போவாரு? ஓஹோ, அப்படி வேற ஒன்று இருக்குல்ல, அதை நான் மறந்துட்டேன் தங்கம். ஐயோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமா மாமா? ஏன் தான் நீங்க இப்படி ஆயிட்டு வரீங்களோ தெரியல. என்ன பண்ண தங்கம், அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் நமக்கும் நடந்தா தானே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இங்கதான் ஒன்றும் கிடையாது. சரி நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிடுவோம். இன்னைக்கு அவன் ஸ்டேஷனுக்கும் போக மாட்டான்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் சேர்த்து ஏதாவது சமைச்சு வச்சிருக்கியா? இது எனக்கு காலையிலேயே தெரியும், அதனால காலையிலேயே 2 பேருக்கும் சமைச்சு வச்சுட்டேன். பரவாயில்ல தங்கம், நம்ம விஷயத்துல மக்கா இருந்தாலும் அடுத்தவங்க விஷயத்துல அறிவா தான் இருக்க. சரி அரவிந்த், அப்ப பாத்துக்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிண்ணே போயிட்டு வாங்க. சரி சீதா, வீட்டை பார்த்துக்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிக்கா போயிட்டு வாங்க. சரி சீதா, எனக்கு ஸ்டேஷனுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். யாரு நீங்க ஸ்டேஷன் கிளம்புறீங்களா? ஆமா சீதா, ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அரவிந்த், நீங்க இப்ப ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்னு பார்க்கலான்னு தானே நீங்க சும்மா சொல்றீங்க? ஐயோ இல்ல சீதா. எனக்கு தெரியாது அரவிந்த், வீட்ல யாருமே இல்ல, என்ன தனியா விட்டுட்டு நீங்க ஸ்டேஷன் போவீங்களா? சீதா, என்னால முன்ன மாதிரி சகஜமா இருக்க முடியல சீதா. இந்த உண்மையெல்லாம் உனக்கு எப்ப தெரியுமோன்னு பயந்து இருக்கேன். அதுலயும் நீ வேற இப்ப பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா நிச்சயமா நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி உன்கிட்ட? அரவிந்த், இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொல்லட்டுமா? சீதா, அதாவது இப்ப நான் கண்ணை மூடணும், அதை தானே நினைக்கிறீங்க? ஓகே, நான் கண்ணை மூடுறேன், மத்தத நீங்க பாத்துக்கங்க. சீதா, என்னைக்குமே என்னை விட்டு போயிடாத சீதா. நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன் வண்டோடும் மலர் தேடி, பொன் வண்டோடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானா, நீ எந்தன் உயிரன்றோ, பூங்காற்று புதிதானது, பொது வாழ்வு சதிரானது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.